Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் காம்பனன்ட்ஸ் பற்றின சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சம்மரியாக பார்க்கலாம். கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், டிரைவ்ஸ், ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டார்ட், ஸ்டாப், அதனுடைய ஸ்பீடு, டைரக்ஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்டர்லாக்கிங் ஆஃப் மிஷின்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்காக அதனுடைய கண்ட்ரோலை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் காம்பனன்ட்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது பேசிக்காக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சென்ஸ் பண்ணும், ஸ்விட்ச் பண்ணும் அண்ட் பவர் ரெகுலேஷன் எல்லாமே வந்து நமக்கு பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்விட்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை நம்ம மேக் பண்ணுறதுக்கும் சரி பிரேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் ஸ்விட்சஸ். இதில் டைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாகிள் ஸ்விட்ச், அதாவது ஆன் ஆஃப் பொறுத்து இருக்கும். புஷ் பட்டன் ஸ்விட்ச், அதாவது மொமெண்ட்ரி ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். செலக்டார் ஸ்விட்ச் விச் இஸ் யூஸ் டு செலக்ட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஃபார்வர்ட், ரிவர்ஸ், மேனுவல் ஒரு ஆட்டோவை பொறுத்து இருக்கும். நெக்ஸ்ட் ரிலேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெஃபினேஷன் ஆஃப் ரிலே என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்விட்சிங் டிவைசஸ் விச் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் அ சர்க்யூட் பை லோ பவர் சிக்னல். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் என்னென்னா, ஒரு காயில் எனர்ஜைஸ்ட் ஆகும்போது கான்டாக்ட்ஸுடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது என்ஓலேருந்து என்சி ஒரு என்சிலேருந்து என்ஓ அப்படிங்கிற பொசிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதில் டைப்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலே, சாலிட் ஸ்டேட் ரிலே எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கான்டாக்டர்ஸ், ஹெவி டியூட்டி ரிலேஸை யூஸ் பண்ணி நம்ம லார்ஜ் கரண்ட்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறோம் இன் மோட்டார்ஸ் அண்ட் மிஷின்ஸ். அதுதான் வந்து கான்டாக்டர்ஸ். இதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து இட் இஸ் ஆப்ரேட்டட் பை எலக்ட்ரோமேக்னெட் அண்ட் இட் ஹேஸ் மெயின் கான்டாக்ட்ஸ் அண்ட் ஆக்சிலரி கான்டாக்ட்ஸ். மெயின் வந்து இட் கேன் கேரி மோட்டார் கரண்ட், ஆக்சிலரி டைப் வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் கண்ட்ரோல் சர்க்யூட். இதனுடைய அப்ளிகேஷன் ரிலேலேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கான்டாக்டர்ஸில் வந்துட்டு இட் கேன் ஹேண்டில் ஹையர் கரண்ட் அண்ட் ஆர் டிசைன்ட் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஓவர்லோட் ரிலேஸ், தீஸ் ஆர் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் டு ப்ரிவெண்ட் மோட்டார் டேமேஜ் டியூ டு ஓவர்லோட் கரண்ட். இதனுடைய டைப்ஸாக நமக்கு தெர்மல் ஓவர்லோட் ரிலே அண்ட் எலக்ட்ரானிக் ஓவர்லோட் ரிலே அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபியூசஸ், தீஸ் ஆர் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ், அதாவது கரண்ட் வந்து ரேட்டட் வேல்யூவை விட அதிகமாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஃபியூஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ரேட்டட் ஸ்விட்ச். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் கரண்ட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்ஸ்லேருந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். இதனுடைய டைப்ஸில் மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர், மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு இருக்குது. லோ கரண்ட் அண்ட் ஹையர் கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். Next is sensors, devices that sense a physical parameter and convert it into an electrical signal. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. லிமிட் ஸ்விட்சஸ், ப்ராக்சிமிட்டி சென்சார், டெம்பரேச்சர் சென்சார், கரண்ட் ஆர் வோல்டேஜ் சென்சார் அப்படின்னு. ஸோ அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைமர்ஸ், தீஸ் ஆர் டிவைசஸ் தட் ப்ரொவைட் டைம் டிலே ஆப்ரேஷன் இன் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். இதில் நமக்கு ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ், விஷுவல் இண்டிகேட்டர்ஸ் ஷோயிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ நமக்கு கலரில் இருக்கலாம், இல்லைன்னா டிஜிட்டல் டிஸ்பிளேஸில் வந்து இருக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் டு ப்ரொவைட் லோ வோல்டேஜ், அதாவது சேஃப்டிக்காக நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் சம்மரி. இப்போ இதை பார்த்தா நம்ம ஒவ்வொரு கண்ட்ரோல் சர்க்யூட்ஸையுமே தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்சஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சர்க்யூட்டை மேக் பண்ணுறதுக்கு இல்லைனா பிரேக் பண்ணுறதுக்கு மேனுவலி ஆர் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிற டிவைஸ் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். விச் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பை எய்தர் ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் த சர்க்யூட். ஸோ ஒன்று சர்க்யூட்டை நம்ம க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா ஓப்பன் பண்ணலாம். விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டார்டிங், ஸ்டாப்பிங், ரிவர்சிங், செலக்டிங் மோட்ஸ் அண்ட் சேஃப்டி இன்டர்லாக்ஸ். இதோடைய கிளாஸிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ஆப்ரேஷன் நம்ம மேனுவல் ஸ்விட்சஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். மேனுவல் வந்து ஆப்ரேட்டட் பை ஹேண்ட், ஆட்டோமேட்டிக் வந்து இட் இஸ் ஆப்ரேட்டட் பை எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ். அண்ட் பேஸ்ட் ஆன் போல்ஸ் அண்ட் த்ரோஸ் நமக்கு சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ, சிங்கிள் போல் டபுள் த்ரோ, டபுள் போல் சிங்கிள் த்ரோ, டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். எஸ்பிஎஸ்டி வந்து இட் ஆப்ரேட்ஸ் லைக் எ சிம்பிள் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். எஸ்பிடிடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வந்து ரெண்டு அவுட்புட் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். டிபிஎஸ்டியில் கண்ட்ரோல்ஸ் 2 சர்க்யூட்ஸ் சைமல்டேனியஸ்லி வித் 1 ஆப்ரேஷன். அண்ட் டிபிடிடியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்புட்ஸ் 2 அவுட்புட்ஸ் இருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மோட்டார் ரிவர்சிங். ஸோ மிஷின் கண்ட்ரோலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்விட்சஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாகிள் ஸ்விட்ச் விச் இஸ் லீவர் டைப், ஃப்ளிப்ஸ் பிட்வீன் ஆன் அண்ட் ஆஃப். புஷ் பட்டன் ஸ்விட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொமெண்ட்ரி கான்டாக்ட் ஸ்விட்ச் விச் ரிட்டர்ன்ஸ் டு ஒரிஜினல் பொசிஷன் ஆஃப்டர் ரிலீஸ். அதாவது நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் அதுவே வந்துட்டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். இதில் டைப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ட் அப்படின்னு ரெண்டுமே இருக்குது. ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செலக்டார் ஸ்விட்ச் வந்து ஒரு ரொட்டேட்டரி ஸ்விட்ச் விச் இஸ் யூஸ் டு செலக்ட் பிட்வீன் ஆப்ரேஷன்ஸ். லிமிட் ஸ்விட்ச் வந்து இட் இஸ் ஆஃப் மிஷின் பார்ட் அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் பொசிஷன் சென்சிங் அண்ட் இன்டர்லாக்கிங். ப்ரெஷர் ஸ்விட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆப்ரேட்ஸ் வென் ப்ரெஷர் ரீச்சஸ் அ செட் வேல்யூ.
Next, float switch, which is used in pumping systems to detect the liquid levels. Proximity switch, which is contactless, that detects the presence of an object. And applications and the oriented points and previous year questions எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிலேஸை பற்றி பார்க்கலாம். ரிலே அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் ஸ்விட்ச் தட் யூசஸ் அ ஸ்மால் இன்புட் சிக்னல் டு கண்ட்ரோல் அ லார்ஜர் லோட் சர்க்கியூட். ஸோ இதுதான் ரிலே உடைய டெஃபினிஷன். இதில் நமக்கு கண்ட்ரோல் சர்க்கியூட் அண்ட் பவர் சர்க்கியூட்டுக்கு நடுவில் ஒரு ஐசோலேஷன் வந்து கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் பேசிக்காக ஒரு எலக்ட்ரோ மேக்னெட், அதாவது ஒரு காயில் இருக்கும் which is energized by control signal, ஒரு armature which is the movable part attached to the magnet when coil is energized, spring இருக்கும் returns the armature to normal position when coil is de-energized, and contacts எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா open or close இருக்கும் based on the relay operation. டைப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் பிரின்சிபலை பேஸ் பண்ணி நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலே, சாலிட் ஸ்டேட் ரிலே, ஹைப்ரிட் ரிலே அப்படின்னு இருக்குது. ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் ரிலேஸ், ப்ரொடெக்டிவ் ரிலேஸ், டைம் டிலே ரிலேஸ் அண்ட் தெர்மல் ரிலேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அதாவது ஸ்விட்சிங் ஆக்சிலரி சர்க்கியூட்ஸுக்கு கண்ட்ரோல் ரிலே, டு டிடெக்ட் தி அப்நார்மல் கண்டிஷன் ப்ரொடெக்டிவ் ரிலே, ப்ரீசெட் டைம் டிலேயில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு டைம் டிலே, அண்ட் ஃபைனலாக ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா தெர்மல் ரிலே. ஸோ ரிலே காண்டாக்ட் டைப்ஸில் NO, அதாவது நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ட் அப்படின்னு இருக்குது. காயில் டீஎனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் ஆகிற கண்டிஷன் NO அண்ட் க்ளோசஸ் வென் எனர்ஜைஸ்ட். இது அப்படியே ஆப்போசிட், க்ளோஸ்ட் வென் காயில் இஸ் டீஎனர்ஜைஸ்ட் அண்ட் ஓப்பன் வென் எனர்ஜைஸ்ட். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஐசோலேஷன் பிட்வீன் கண்ட்ரோல் அண்ட் பவர் சர்க்கியூட்ஸ், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிலே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டைமர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தட் கண்ட்ரோல்ஸ் த ஆப்ரேஷன் பை டிலேயிங் ஸ்விட்சிங் ஆன் அண்ட் ஆஃப் ஆஃப்டர் அ ப்ரீசெட் டைம். ஸோ ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுக்கு வந்து இந்த டைமர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைமர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், எலக்ட்ரானிக், நியூமேட்டிக் ஆர் மெக்கானிக்கலாக இருக்கலாம். இதில் பேசிக்காக ஒரு டைமிங் மெக்கானிசம், அதாவது ஒரு RC நெட்வொர்க், நியூமேட்டிக் பெல்லோ ஆர் டிஜிட்டல் சர்க்கியூட் வந்து இருக்கும், கண்ட்ரோல் காண்டாக்ட் இருக்கும், அண்ட் ஃபைனலாக நமக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து இருக்கும். கண்ட்ரோல் சிக்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமர் காயிலை எனர்ஜைஸ் பண்ண உடனே காண்டாக்ட்ஸுடைய ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும் ஆஃப்டர் அ செட் டைம் டிலே. ஸோ இதில் டைப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் நமக்கு ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர், இன்டர்வல் டைமர் அண்ட் ஃப்ளாஷர் டைமர் இருக்குது. ஸோ எப்போ எனர்ஜைஸ் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. டெக்னாலஜியை பேஸ் பண்ணி எலக்ட்ரோ மெக்கானிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் டைமராகவும் இருக்கலாம். இதோடைய அப்ளிகேஷன், ஸோ என்ன பர்டிகுலர் டைமர் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், அண்ட் அதனுடைய அட்வான்டேஜஸ் which provides automation and reduces manual supervision, improves safety, reliability increase ஆகுது. அண்ட் இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து காண்டாக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்விட்சை வந்து நம்ம ஹெவியாக பில்ட் பண்ணுவோம் யூஸிங் a mechanism where it can control high current loads. இதுதான் இதோடைய யூனிக் ஃபீச்சர். ரிலே மாதிரியே தான் இது வந்து ஒர்க் ஆகும், ஆனால் நம்மளால் ஒரு ஹையர் வேல்யூ ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம ரிலேயில் பார்த்து அதே பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எலக்ட்ரோமேக்னெட் which has both coil and core. ஸோ எனர்ஜைஸ் ஆன உடனே மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். ஆர்மேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா மூவபிள் அயன் பார்ட் which is pulled by the magnet. மெயின் காண்டாக்டில் வந்து it carries the load current. ஆக்சிலரி காண்டாக்டில் வந்து it is used for control circuits. நெக்ஸ்ட்டு வந்து arc chute which extinguishes arc during the breaking of high current. Spring return mechanism which ensures contact open when the coil is de-energized. ஒர்க்கிங் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காண்டாக்டர் காயில் எனர்ஜைஸ் ஆன உடனே கண்ட்ரோல் வோல்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா அது நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஆர்மேச்சரை புல் பண்ணி கொடுத்துரும். மெயின் காண்டாக்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆன உடனே கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இட் ஃப்ளோஸ் டு த லோட். காயில் அப்படியே இப்போ டீஎனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வந்துட்டு ஆர்மேச்சரை அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு புல் பண்ணிவிடும். அண்ட் காண்டாக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகி நமக்கு லோட் கரண்ட் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இதோடைய டைப்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் காண்டாக்டர்ஸ், வேக்யூம் காண்டாக்டர்ஸ், ஏர் பிரேக் காண்டாக்டர்ஸ், ஆயில் காண்டாக்டர்ஸ் அண்ட் சாலிட் ஸ்டேட் காண்டாக்டர்ஸ். ஸோ இதனுடைய டைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், அதாவது அப்ளிகேஷனை பொறுத்து, ஒர்க்கிங்கை பொறுத்து நமக்கு இந்த மாதிரி கிளாஸிஃபைடாக இருக்கும். அண்ட் இந்த காண்டாக்டர்ஸுடைய ரேட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். இட் இஸ் ரேட்டட் பை கரண்ட், வோல்டேஜ் அண்ட் டியூட்டி சைக்கிள். ஸோ இதில் நமக்கு எவ்வளோ இதில் ஆப்ரேட் ஆகலாம் அப்படிங்கிற டிசைனை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் காயிலை வந்து நம்மளால் வேரி பண்ண முடியும். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜஸ், மெயினாக இதனுடைய அட்வான்டேஜ் வந்து இட் கேன் கண்ட்ரோல் ஹை கரண்ட் வித் லோ பவர் கண்ட்ரோல் சிக்னல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த காண்டாக்டர் அண்ட் ரிலேக்கான பேசிக் டிஃப்ரென்ஸ், ரிலே வந்து லோ கரண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம், காண்டாக்டர் ஃபார் ஹை கரண்ட் பவர் சர்க்கியூட்ஸ்.
இதை பேஸ் பண்ண பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சிம்பிள் மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். ஸோ மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதுக்காக நம்ம டிசைன் பண்ணுவோம்? பேசிக்காக ஸ்டார்டிங், ஸ்டாப்பிங், ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம ஸ்விட்சஸ், கான்டாக்டர்ஸ், இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இதனுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, மோட்டார் வந்து சேஃபாக ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் எப்போ நமக்கு தேவையோ இமீடியட்டாக அப்போ வந்து மோட்டாரை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியணும். ரிவர்சிங் டைரக்ஷன், ப்ரொடெக்ஷன், ரிமோட் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து இதனுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஸ்விட்சஸ், கான்டாக்டர்ஸ், ரிலே, ஃபியூசஸ், கான்டாக்ட்ஸ் அண்ட் டைமர்ஸ். ஸோ இதில் டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக இருக்கும் அண்ட் மோஸ்ட் காமனாக இருக்கும் ஃபார் மோட்டார்ஸ் அப் டு 5 HP, அதாவது 3.7 kW. ஸோ சப்ளை அது நம்ம ஃபியூஸ்க்கு கொடுக்க போகிறோம். அதிலிருந்து கான்டாக்டர், அதிலிருந்து மோட்டாருக்கு வந்து கனெக்ஷன் இருக்கும். ஆன் புஷ் பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா, கான்டாக்டர் காயிலை எனர்ஜைஸ் பண்ணி மோட்டார் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஆஃப் புஷ் பட்டன் காயிலை டீஎனர்ஜைஸ் பண்ணுச்சு அப்படின்னா மோட்டார் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஓவர்லோட் ரிலே என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஓப்பன்ஸ் த சர்க்யூட் எப்போனா கரண்ட் வந்து சேஃப் லிமிட்டை எக்ஸீட் பண்ண உடனே. அட்வான்டேஜ் வந்து சிம்பிள், ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஹை ஸ்டார்டிங் கரண்ட். நெக்ஸ்ட் வந்து ரிவர்சிங் மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட். ஸோ எந்த இடத்துல வந்துட்டு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரொட்டேஷன் தேவைப்படுதோ அங்கே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதில் 2 கான்டாக்டர்ஸ் இருக்கும், இன்டர்லாக்கிங் இருக்கும் அண்ட் சப்ளையுடைய 2 ஃபேஸஸை சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளோட மோட்டார் ரொட்டேஷனை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ரொடெக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லோட் ரிலே அண்ட் ஃபியூசஸ்க்கால இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் சர்க்யூட். இது வந்து நம்ம இண்டக்ஷன் மோட்டார்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதில் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா 3 கான்டாக்டர்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் வந்து இது ஸ்டார்ட்ஸ் இன் ஸ்டார் கனெக்ஷன். ஒரு ப்ரீசெட் டைமுக்கு அப்புறமா டைமர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெல்டா கனெக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் வந்துட்டு இட் ரெடியூசஸ் ஸ்டார்டிங் கரண்ட் டு 1/3 ஆஃப் டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். நெக்ஸ்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் சர்க்யூட். இதில் நம்ம ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டார்டிங் வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மோட்டார் ஸ்டார்ட்ஸ் வித் ரெடியூஸ்ட் வோல்டேஜ் அண்ட் லேட்டர் இட் ஷிஃப்ட்ஸ் டு ஃபுல் வோல்டேஜ். ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட் ஆப்ரேஷனுடைய ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன இதில் வந்து ஆஃப் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் டிசி மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட் ஸ்டார்டர்ஸ் பார்க்கலாம். எதுக்காக ஒரு ஸ்டார்டர் தேவைப்படுது அப்படின்னா, டிசி மோட்டார் ட்ராஸ் வெரி ஹை ஸ்டார்டிங் கரண்ட் பிகாஸ் ஸ்டார்டிங் கண்டிஷனில் நமக்கு பேக் EMF 0வாக இருக்கிறதுனால ஆர்மேச்சர் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு V/RA அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதனால் நமக்கு ஒரு இனிஷியலாக இருக்கக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம ஹை வேல்யூவில் இருக்கும்போது அதை நம்ம மினிமைஸ் பண்ணியே ஆகணும், இல்லைனா சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆகும். அதனால தான் ஸ்டார்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணுறோம் டு ப்ரொடெக்ட் தி மோட்டர். ஸோ இதில் பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறோம் வித் ஆர்மேச்சர் டியூரிங் த ஸ்டார்டிங். ஸோ மோட்டார் ஸ்பீடை பிக்கப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேக் EMF பில்ட் ஆகி ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் 2 point starter which is used for shunt motors and இதில் இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட்ஸ் as usual resistance in series with armature, overload release அதாவது OLR. இது என்ன பண்ணும் அப்படின்னா it trips the motor if current exceeds the safe value and no volt coil NVC ரொம்ப important which ensures handle returns to off if supply fails. ஸோ இதனுடைய ஆப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 3 point starter. ஸோ இது வந்து 2 pointக்கு சிமிலராக இருக்கும், ஆனால் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல்டு வைண்டிங்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். இதனுடைய டெர்மினல்ஸ் வந்து லைன், ஆர்மேச்சர் அண்ட் ஃபீல்ட். ப்ரொடெக்ஷன் வந்து இட் இஸ் மேட் த்ரூ OLR அண்ட் NVC. அண்ட் 4 point starter வந்துட்டு 3 point starterல பண்ணியிருக்க ஒரு சின்ன மாடிஃபைட் வெர்ஷன் டு ஓவர் கம் த லிமிட்டேஷன். நெக்ஸ்ட்டு 5 point starter. இது வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன். இதில் நமக்கு ஓவர்லோட், நோ வோல்டேஜ், ஃபீல்டு ஃபெயிலியர், ரிவர்ஸ் கரண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ப்ரொடெக்டிவ் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் NVC, OLRலாம் என்ன அப்படின்னு. அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஜாகிங் இன் மோட்டார் கண்ட்ரோல். ஸோ ஜாகிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் அ மோட்டார் ஃபார் அ வெரி ஷார்ட் டைம் டு பொசிஷன் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அக்யூரேட்லி. ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா அலைன்மெண்ட், பொசிஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. பிரின்சிபல் வந்து மோட்டார் இஸ் எனர்ஜைஸ்ட் as long as the jog push button is pressed. பட்டன் ரிலீஸ் ஆன உடனே மோட்டார் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் ஆகிடும். சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா DOL மோட்டார் ஜாகிங் சர்க்யூட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பட்டன், கான்டாக்டர் காயில், ஓவர்லோட் ரிலே அண்ட் ஸ்டாப் பட்டன் இருக்கும், இந்த ஃப்ளோவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் ஒரு ரிவர்ஸ் ஜாகிங் டைப்.
applications, advantages and other oriented points in previous year questions. Next, dynamic braking of DC motors. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன்னிங் மோட்டரை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் by disconnecting it from the supply and connecting a resistive load across its terminals. மோட்டர் வந்து ஜென்ரேட்டராக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வந்து நமக்கு ஹீட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல், மோட்டார் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது பவர் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ண உடனே ரோட்டார் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கண்டினியூஸ் டு ரொட்டேட் டியூ டு இனர்ஷியா. ஆர்மேச்சர் வைண்டிங் வந்து ஒரு ரெசிஸ்டர் கூட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ரொட்டேட்டிங் மோட்டார் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஜென்ரேட்டராக ஆக்ட் ஆகும் விச் ஜென்ரேட்ஸ் தி பேக் EMF. ஸோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த ரெசிஸ்டர் அண்ட் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் அஸ் ஹீட். அப்போ நமக்கு ரோட்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்லோஸ் டவுன் ரேப்பிட்லி. ஸோ இதில் என்னென்ன பிரேக்கிங் சர்க்யூட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா மோட்டார், ஆர்மேச்சர், பிரேக்கிங் ரெசிஸ்டர், கான்டாக்டர் ஆர் ஸ்விட்ச், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங்கில் டைனமிக் பிரேக்கிங், ப்ளக்கிங், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ளக்கிங் கான்செப்டை பேஸ் பண்ணி நமக்கு இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சப்ளை பொலாரிட்டி வந்து ரிவர்ஸ் ஆன உடனே மோட்டார் டெவலப்ஸ் ஆப்போசிட் டார்க் அண்ட் ஸ்டாப்ஸ் குவிக்லி. இதனுடைய அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் plugging அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் ஸ்டாப்பிங் அ DC மோட்டார் பை ரிவர்சிங் த சப்ளை பொலாரிட்டி அக்ராஸ் தி ஆர்மேச்சர். ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனுடைய பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆப்ரேஷன், யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ், ஓவர் ரிலே ஆர் ஃபியூசஸ், ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்ஸ். அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கம்பேரிசன், டைனமிக் பிரேக்கிங்க்கும் ப்ளக்கிங்க்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ரிவர்சிங் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார்ஸ். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் மோட்டாரை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் யூஸிங் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். DC மோட்டார் அண்ட் AC மோட்டார் ரெண்டுமே வந்து நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். DC மோட்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் மோட்டார் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட் ஆர் ஃபீல்டு கரண்ட்டோடைய டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். 3 phase AC மோட்டார்ஸில் சீக்வென்ஸ் ஆஃப் எனி 2 சப்ளை ஃபேஸஸை பொறுத்து இருக்கும். ஸோ ரிவர்சிங் DC மோட்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதில் நமக்கு சீரிஸ் ஆர் ஷண்ட் DC மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்வர்ட் ரொட்டேஷனில் நார்மல் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்மேச்சர் டெர்மினல்ஸ் ஆர் ரிவர்ஸ் ஃபீல்டு டெர்மினல்ஸ் வந்து இருக்கும். காம்பனன்ஸுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா 2 கான்டாக்டர் ஒரு இன்டர்லாக்கிங், ஏன்னா நமக்கு இட் ப்ரிவென்ட்ஸ் த ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பீங் ஆன் டுகெதர் அண்ட் ஓவர்லோட் ரிலே வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட், ரிவர்சிங் 3 phase AC மோட்டார்ஸ். இதில் நமக்கு டைப்ஸாக ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், ஓன் ரோட்டர் மோட்டார், ஃபைனலாக ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் சர்க்யூட். இதுக்கு நமக்கு 2 கான்டாக்டர்ஸ், புஷ் பட்டன், ஸ்டாப் பட்டன், ஓவர்லோட் ரிலே அண்ட் ஆக்சிலரி கான்டாக்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம AC மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டைப்ஸில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டார், 3 phase மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்தர் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஃபேஸ், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன், ஷேடட் போல் இருக்குது. 3 phaseல ஸ்குவிரல் கேஜ், ஓன் ரோட்டர் அண்ட் ஸ்லிப் ரிங் மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா கான்டாக்டர், ஓவர்லோட் ரிலே, புஷ் பட்டன்ஸ், ஃபியூசஸ், டைமர்ஸ், கான்டாக்ட்ஸ். ஸோ எப்போவுமே ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட்டில் நம்ம பேசிக்காக நம்ம என்னென்ன டிவைசஸ் எல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே பை டிஃபால்ட் வந்து இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் 3 phase. ஸோ டிசிக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி AC. ஸோ ப்ரெஸ் பட்டன் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் எனர்ஜைஸ் பண்ணும், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப்பில் வந்து டீஎனர்ஜைஸ் ஆகும். ஓவர்லோட் ரிலே வந்துட்டு ஓவர் கரண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் வந்துட்டு ஃபார் மீடியம் ஆர் ஹை HP மோட்டார்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் டு ரெடியூஸ் த ஸ்டார்டிங் கரண்ட். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் மோட்டார் இஸ் கனெக்டட் த்ரூ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிவர்சிங் ஸ்டார்டர் விச் எனேபிள்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரொட்டேஷன் ஆஃப் 3 phase மோட்டார்ஸ். சிங்கிள் ஃபேஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எய்தர் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ஆர் ஸ்ப்ளிட் ஃபேஸ் மோட்டார்ஸ். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸ்டார்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுக்காக நம்ம ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டார்டர் பற்றின கான்செப்ட் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஏசிக்கு தனியாக, டிசிக்கு தனியாக அப்படிங்கிறதுனால அகெயின் வந்து இங்கே நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டைப்பாக டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் என்ன இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் கூட நம்ம கன்சிடர் பண்ணோம். அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ், ப்ரொடெக்ஷன் எப்படி வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். 2 speed motor control.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா these are motors capable of running at 2 different speeds. ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் வைண்டிங் டிசைன் ஆர் போல் சேஞ்சிங் கனெக்ஷன்ஸ். பிரின்சிபல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் ஆஃப் ஏசி மோட்டார் இஸ் ஈக்குவல் டு 120 into F divided by P. F is frequency and P is number of poles. ஸோ இதை வந்து சேஞ்சிங் த நம்பர் ஆஃப் போல்ஸ் கேன் ஆல்டர் த சிங்க்ரோனஸ் ஸ்பீட். டியூவல் வைண்டிங்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வைண்டிங் கான்ஃபிகரேஷன்ஸை வந்து நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ டைப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிள் வைண்டிங் டைப் இருக்குது. இதில் போல் சேஞ்சிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். மோட்டார் வைண்டிங் இஸ் டிசைன் டு ஆப்ரேட் அட் 2 pole numbers. டபுள் வைண்டிங் 2 ஸ்பீட் மோட்டார்ஸ் இருக்குது. இதில் 2 செப்பரேட் வைண்டிங்ஸ் நமக்கு ஸ்டேட்டரில் இருக்கும். கண்ட்ரோல் மெத்தட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்ட் ஆன்லைன் 2 ஸ்பீட் ஸ்டார்டர். ஸோ இதில் 2 காண்டாக்டர்ஸ் ஹை ஸ்பீடுக்கு தனியாக லோ ஸ்பீடுக்கு தனியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு காண்டாக்டர் தான் ஒரு நேரத்தில் வந்து நமக்கு எனர்ஜைஸ் ஆகும். அப்போ தான் நம்மளால் சைமல்டேனியஸ் ஆப்ரேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸ்டார் டெல்டா 2 ஸ்பீடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷன் ஃபார் லோ ஸ்பீட் அண்ட் டெல்டா கனெக்ஷன் ஃபார் ஹை ஸ்பீட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆட்டோ transformerல again low speed which is supplied through tap of auto transformer and high speedல பார்த்தீங்கன்னா full voltage is applied directly. சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நமக்கு பேசிக்காக 2 காண்டாக்டர்ஸ், ஒரு NC ஒரு NO ஃபார் ஹை அண்ட் லோ ஸ்பீட், ஓவர்லோட் ரிலே அண்ட் ஆக்சிலரி காண்டாக்ட்ஸ் தேவைப்படும். ஸோ வேரியேஷனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன தேவைப்படும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ரிவர்சிங் த ரொட்டேஷன் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார்ஸ். ஸோ இதுக்கான பேசிக் பிரின்சிபல் வந்து டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் 3 phase இண்டக்ஷன் மோட்டார்ஸ் வந்து நமக்கு ஃபேஸ் சீக்வென்ஸ் ஆஃப் சப்ளையை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரிவர்சிங் மெத்தட் வந்துட்டு ஸ்வாப் எனி 2 சப்ளை லைன்ஸ். அதனால நமக்கு ஃபேஸ் சீக்வென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ நமக்கு மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ அதில் ஃபர்தர் டைப்ஸாக ஸ்குவிரல் கேஜ் டைப் இருக்குது. ஸோ ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ஆர் ரிவர்ஸ் காண்டாக்டர்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபார்வர்ட் ரொட்டேஷன், ரிவர்ஸ் ரொட்டேஷன், இன்டர்லாக்கிங் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதோடைய அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். டைனமிக் பிரேக்கிங் ஆஃப் மோட்டார்ஸ். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் கூட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can stop a motor by disconnecting it from the supply. ஸோ மோட்டார் வந்து நமக்கு ஜென்ரேட்டராக ஆக்ட் ஆகும் டியூரிங் பிரேக்கிங். அப்போ நமக்கு கைனடிக் எனர்ஜி ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஒரு கீ பாயிண்டில் மட்டும்தான் வந்துட்டு எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல இப்போ நம்ம சம்மரியை பார்க்கும்போது நம்ம டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். ப்ளக்கிங் ஆஃப் மோட்டார்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ டிசிக்கு ஏசிக்கு தனித்தனியாக பார்த்துருப்போம். இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்விட்சஸ் எப்படி இருக்கும், என்ன டைப்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட், சீக்வென்ஷியல், சேஃப்டி அண்ட் இன்டர்லாக் சர்க்யூட்ஸ், ஆட்டோமேஷன் சர்க்யூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு சர்க்யூட் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், இதனுடைய பர்டிகுலர் அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பிளேனார் மிஷின் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் டூல் யூஸ்டு ஃபார் ஷேப்பிங் லார்ஜ் சர்ஃபேசஸ் இன் ஒர்க் ஷாப்ஸ். ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா டேபிள் மூவ்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் அண்டர் மோட்டார் டிரைவ். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க 2024. நெக்ஸ்ட் ஸ்கிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல் which is used in mines and industries to lift or lower bulk materials. இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லா காம்பனன்ட்ஸும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே தான். அதோடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் சர்க்யூட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். வாட்டர் பம்ப் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம டொமஸ்டிக், அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. காம்பனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மோட்டார், ஒரு காண்டாக்டர், ரிலே, புஷ் பட்டன்ஸ், ஃப்ளோட் ஸ்விட்சஸ், ரிலே, ஃபியூசஸ், இண்டிகேட்டர் லேம்ப்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் மேனுவல் ஆப்ரேஷன் தனியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் நம்ம ஃப்ளோட் ஸ்விட்சஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே வந்து பாசிபிள். ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட் ஆப்ரேஷனில் ஃபர்ஸ்ட்டு வந்து புஷ் பட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் ஸ்விட்சஸை யூஸ் பண்ணலாம். ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இருக்கும். அதனுடைய அட்வான்டேஜஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்.
நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஓவன் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். ஸோ ஹீட்டிங், பேக்கிங் ஆர் ட்ரையிங்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் எலக்ட்ரிக் ஓவன். இதில் இருக்க கண்ட்ரோல் சர்க்யூட்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல், சேஃப் கண்ட்ரோல், டைமர் பேஸ்ட் ஆப்ரேஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட சென்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். டெம்பரேச்சர் சென்சார், அதாவது தெர்மோஸ்டாட், ஹீட்டிங் எலிமெண்ட் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஹீட்டிங் கண்ட்ரோல், அதாவது தெர்மோஸ்டாட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் சென்சஸ் தி டெம்பரேச்சர், ஒரு செட் டெம்பரேச்சரை நமக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். டைமர் கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா heater runs for the selected time and automatically stops after duration. And finally safety protection. There are advantages and previous year questions. Air compressor control circuits. So air compressor அப்படிங்கிறது வந்து ஒரு machine which converts electrical energy into compressed air for industrial use. ஸோ இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல், இங்கே ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ஆப்ரேஷன் ரெண்டுமே வந்து பாசிபிள். கண்ட்ரோல் சர்க்யூட் ஆப்ரேஷன், ஸோ எந்த இடத்துல எப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த ஃப்ளோ வந்து நமக்கு தெரிஞ்சுக்கும். ஓவர் ஹெட் க்ரேன் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். ஸோ லிஃப்ட் பண்ணுறதுக்கு இல்லைனா ஹெவி லோட்ஸை மூவ் பண்ணுறதுக்கு, லோவர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஓவர் ஹெட் க்ரேன். ஸோ எல்லா கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ்லையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதனுடைய காம்போனன்ட்ஸ் என்ன, ஒர்க்கிங் பிரின்சிபல், அதாவது அதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பேட்ரி ஆப்ரேட்டட் ட்ரக் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். இதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல், கண்ட்ரோல் சர்க்யூட் ஆப்ரேஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். and elevator control circuits உடைய operation. Programmable logic controller PLC, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இட் இஸ் அ டிஜிட்டல் எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ்டு டு ஆட்டோமேட் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ரிலே பேஸ்டு கண்ட்ரோல் பேனல்ஸை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கும். ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஜிக்கை வந்து எழுதலாம் யூஸிங் சாஃப்ட்வேர். ரிலையபிளாக இருக்கும், ஃப்ளெக்சிபிள், காம்பேக்ட், ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ பவர் சப்ளை விச் கன்வெர்ட்ஸ் AC to DC for PLC operation. CPU, அதாவது இட் கேன் ப்ராசஸ் இன்புட் சிக்னல், எக்ஸிக்யூட் த ரிட்டன் ப்ரோக்ராம் அண்ட் அவுட்புட் சிக்னல்ஸை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். மெமரியில் வந்துட்டு இட் ஸ்டோர்ஸ் த யூசர் ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா. இன்புட் மாடியூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார், ஸ்விட்சஸ் ஒரு புஷ் பட்டன்ஸில் இருந்து நமக்கு இன்புட் சிக்னல் வந்து கிடைக்கும். அவுட்புட் மாடியூல்ஸில் ஆக்சுவேட்டர்ஸ், அதாவது மோட்டார், சொலினாய்ட், லேம்ப் ஆர் வால்வ்ஸ் வந்து இருக்கும். ப்ரோக்ராமிங் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூஸ் டு ரைட் அண்ட் லோட் ப்ரோக்ராம்ஸ் இன்டு PLC. ஸோ இந்த PLCக்கான இன்புட் அண்ட் அவுட்புட் டைப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இன்புட்ஸாக நமக்கு புஷ் பட்டன்ஸ், லிமிட் ஸ்விட்சஸ் எல்லாமே இருக்கும். அவுட்புட் வந்து கான்டாக்டர், காயில், சொலினாய்டு எல்லாமே இருக்கும். அனலாக் இன்புட்ஸ் கேன் பி டெம்பரேச்சர் சென்சார், ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் அண்ட் அவுட்புட்ஸ் கேன் பி கண்ட்ரோல் வேரியபிள், ஸ்பீட், டிரைவ்ஸ் அண்ட் அனலாக் வால்வ்ஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா லேடர் லாஜிக் விச் இஸ் த மோஸ்ட் காமன். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லேடர் லாஜிக்கை தவிர மீதி எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு, அதாவது ஊப்ஸ், C++ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். Functional block diagram, graphical representation of functions, structured text, instruction list, sequential function chart. ஒர்க்கிங் பிரின்சிபல், அட்வான்டேஜஸ் ஆஃப் PLC எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த PLCயுடைய காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். பவர் சப்ளை, CPU அண்ட் அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், மெமரி எப்படி இருக்கும், இன்புட் மாடியூல்ஸில் எப்படி இருக்கும், அவுட்புட் மாடியூல்ஸில் எப்படி இருக்கும், இதுக்கான சாஃப்ட்வேர் அண்ட் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு PLCயுடைய ஆப்ரேஷனை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்புட் ஸ்கேன், அதாவது இன்புட் டிவைசஸோடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து PLC வந்து ரீட் பண்ணிவிட்டு இது வந்து இட் இஸ் கன்வெர்டட் டு இன்டர்னல் லாஜிக் சிக்னல்ஸ் அண்ட் CPU மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், அதாவது யூசர் ரிட்டன் ப்ரோக்ராம் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதில் நமக்கு லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் எந்த அவுட்புட் வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறத நமக்கு CPU டிட்டர்மைன் பண்ணி கொடுக்கும். தேர்ட் ஸ்டெப் அவுட்புட் ஸ்கேன், அதாவது அவுட்புட் அப்டேட். அவுட்புட் டிவைசஸோடைய ஸ்டேட்டஸ்
வந்து நமக்கு PLC அப்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அவுட்புட்ஸ் வந்து எய்தர் எனர்ஜைஸ்ட் ஆர் டீஎனர்ஜைஸ்ட் அக்கார்டிங் டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ரிசல்ட்ஸ். அண்ட் ஃபோர்த் வந்து டயக்னோஸ்டிக்ஸ். ஸோ இன்டர்னல் செக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டெப்பில் நம்ம பண்ணுவோம். ஸோ ஸ்கேன் சைக்கிள், இன்புட் ஸ்கேன், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், அவுட்புட் ஸ்கேன், ஹவுஸ் கீப்பிங் அண்ட் இதே ப்ரொசீஜர் வந்து ரிப்பீட் ஆகும் ஃபார் அ சர்டைன் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரன் மோட். இந்த இடத்துல ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு எல்லா அவுட்புட்ஸுமே வந்து அப்டேட் ஆகும். ப்ரோக்ராம் மோடில் வந்துட்டு இட் அலவுஸ் எடிட்டிங் ஆர் அப்லோடிங் ஆஃப் ப்ரோக்ராம். டெஸ்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இட் சிமுலேட்ஸ் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். அண்ட் ஃபைனலி ரிமோட் மோட் விச் இஸ் கண்ட்ரோல்டு பை எக்ஸ்டர்னல் சிஸ்டம். PLC ஆப்ரேஷனுடைய அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த PLC ஸ்கேனில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக, அதாவது இன்புட் ஸ்கேனில் என்ன நடக்கும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், அவுட்புட் ஸ்கேனில் என்ன இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஸ்கேன் டைம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்கேன் சைக்கிளுக்கு தேவையான டைம் என்னவோ அதுதான் நம்ம ஸ்கேன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் டிபிக்கலி இந்த ரேஞ்ச் ஆஃப் 1 millisecond to 10 millisecond டிபெண்டிங் ஆன் PLC டைப் அண்ட் ப்ரோக்ராம் சைஸ். ஸோ இது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, ப்ரோக்ராமுடைய சைஸ், டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்புட்ஸ் எவ்வளோ இருக்குது, அவுட்புட்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ராசஸிங் ஸ்பீடை பொறுத்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். PLC மெமரி. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் மெமரி விச் இஸ் ப்ரிலோடட் பை தி மேனுஃபேக்சரர். யூசர் மெமரி வந்துட்டு ப்ரோக்ராமர் எழுதக்கூடிய கண்ட்ரோல் லாஜிக் வந்துட்டு எங்கே எழுதுகிறோம், ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ப்ரோக்ராம் மெமரி, டேட்டா மெமரி, ரிட்டன்டிவ் மெமரி எல்லாமே வந்து நமக்கு இருக்குது. காமன் மெமரி டைப்ஸாக நமக்கு ரேம், ரோம், EEPROM, ஃப்ளாஷ் மெமரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஒரு PLCயில் மெமரி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இன்புட் இமேஜ் டேபிள், செகண்ட் வந்து அவுட்புட் இமேஜ் டேபிள், தேர்ட் இன்டர்னல் மெமரி, ஃபோர்த் டைமர் அண்ட் கவுண்டர் மெமரி அண்ட் டேட்டா ரெஜிஸ்டர்ஸ் வந்து இருக்கும். இன்புட் அண்ட் அவுட்புட் மாடியூல்ஸ் ஆஃப் PLC எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இன்புட் மாடியூலில் நம்ம பேசிக்காக பார்த்தோம் எந்த இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு இன்புட் கலெக்ட் ஆகி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. அதே மாதிரி அவுட்புட் மாடியூல்ஸில் நமக்கு அவுட்புட்டில் என்னென்ன விஷயம்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருப்போம். PLC ப்ரோக்ராமிங். ஸோ என்ன லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். லேடர் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் காமன்லி யூஸ்ட். இதில் 2 வெர்டிக்கல் ட்ரைல்ஸ் அண்ட் ஹாரிசான்டல் ட்ரைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓப்பன் காண்டாக்ட்டுக்கு எப்படி இருக்கும், க்ளோஸ்டு காண்டாக்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அண்ட் சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமிங் டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் ஹெல்ட் ப்ரோக்ராமர், செகண்ட் வந்து லேப்டாப் ப்ரோக்ராமர், தேர்ட் டெடிகேட்டட் ப்ரோக்ராமிங் டெர்மினல்ஸ் அண்ட் ஃபோர்த் வந்துட்டு ரிமோட் ப்ரோக்ராமிங் டிவைசஸ் வந்து இருக்கும். ஸோ இது கனெக்ஷன்ஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம், சீரியலாக யூஸ் பண்ணலாம், USB, ஈத்தர்நெட் இல்லை வயர்லெஸ் மோடில் கூட நம்மள வந்து ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், ஓவர்ஃப்ளோ அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லேடர் டயக்ராம் ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரிலே லாஜிக் அண்ட் லேடர் டயக்ராம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அதில் பேசிக் எலமெண்ட்ஸாக நமக்கு கான்டாக்ட், அதாவது இன்புட், அவுட்புட், பவர் ரெயில் எல்லாமே வந்து இருக்கும். டைமர்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கவுண்டர்ஸ் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா டு கவுண்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். டைப்ஸில் அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், அப் டவுன் கவுண்டர் எல்லாமே இருக்குது. கம்பைனிங் ரிலே, டைமர் அண்ட் கவுண்டர் எல்லாமே ஓரியன்டாக நம்ம சிங்கிள் இதாக கூட நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். ஸோ எதுக்காக ஒரு ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதை கன்சாலிடேட் பண்ணி ஒரு சம்மரியாக இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இந்த சப்ஜெக்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ். SCADA ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்விசிஷன் விச் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் யூஸ் டு மானிட்டர், கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்வைஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அக்விசிஷன், மானிட்டரிங், கண்ட்ரோல், டேட்டா கம்யூனிகேஷன், ஸ்டோரேஜ் அண்ட் அலார்ம் சிஸ்டம். இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்.